It is a good day for 6th standard students. It is the online class for English. It is done from Jawaharlal Nehru Vidyalaya Matriculation School and it is conducted by your school principal, Mrs. Sumati Rajavel. Yeah, it is a lesson for the, already this lesson had been listened. உங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. Again I had recollected. ஸோ இந்த லெசனில் திரும்ப அந்த லெசனை உனக்கு ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ரோஸ் when the trees walked. Okay, it is a unit 2. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி இந்த என்டையர் லெசன் வில் பி தேர். ட்ரீஸ் நம்ம எதுக்காக நிறைய வைக்கணும். ஸோ இதில் முக்கியமான கேரக்டர் இட் இஸ் அ கிராண்ட் ஃபாதர் அண்ட் அவங்களுடைய கிராண்ட்சன். அந்த கிராண்ட்சன் அவங்க ஒரு ஊருக்கு, அவங்களோட நேட்டிவ் ஊருக்கு வந்திருப்பாங்க. அங்கே தாத்தாவோட சேர்த்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வைப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஸ்டோரி. ஸோ த டாபிக் இஸ் வென் த ட்ரீஸ் வாக்டு. இந்த ட்ரீஸ் வாக்டுங்கிறதோட மீனிங் என்னங்கிறது இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த லெசன் யூ கேன் ஐடென்டிஃபை. இந்த லெசன் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் அண்ட் டூ த எக்ஸசைசஸ் ப்ராப்பர்லி. ஸோ சி திஸ் இஸ் த பிக்சர். ஓகே, இந்த பிக்சர் உன் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் இது. சி ஒரு வீடு, ஒரு ஹவுஸ் இருக்குது. ஹவுஸ் முன்னாடி ட்ரீஸ் இருக்குது. அது மாதிரி ட்ரீ, அந்த ஹவுஸுக்கு பின்னாடி ஸ்கை தெரியுது. சின்ன ட்ரீ, பெரிய ட்ரீ நிறையா இருக்குது. பக்கத்தில் ஒரு மவுண்டன் இருக்குது. அங்கே இன்னொரு ஹவுஸ் இருக்குது. அந்த ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ரிவர் இருக்குது. ஆர் ஏபிள் டு சி. அப்போ மவுண்டன்லேருந்து அங்கே நடந்து வரக்கூடிய ஒரு பாதை ஒன்று இருக்குது. ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்குது. ஆர் ஏபிள் டு சி. ஸோ many things described in the picture can be seen in the picture. இந்த ஸ்டோரியில் டிஸ்கிரைப் சொல்லப்பட்ட நிறைய விஷயத்தை இந்த ஃபோட்டோவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது என்னென்ன இருக்குது நீ ஐடென்டிஃபை பண்ணி யூ ஹேவ் டு ரைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன், இட் இஸ் a ஹவுஸ், பிளான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய என்ன எழுதலாம், ட்ரீ எழுதலாம், ரூஃப் இருக்குது, விண்டோ இருக்குது இல்லையா, ஃப்ளார்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. திஸ் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ரைட் இட். அதுக்கு தான் உனக்கு அங்கே கீழே டேஷ் கொடுத்துருக்கு. ஸ்கை, ரிவர், ஹில்ஸு, மவுண்டன், இது எல்லாமே யூ ஹேவ் டு ரைட் இட். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் see the same picture, look the picture and write 5 sentences about this picture. இது நீயா ஓனாக எழுதணும். நீ என்ன பார்க்குறியோ that you have to write. You have to write minimum 5 to 8 sentences. Okay, 1 or 2 I have given you for the example. உன்னால் என்ன பார்க்க முடியுது? I can see a big house. An old man is sitting under a tree. Another one, a small boy is sitting along with the old man. A tree is backside the old man. Okay, the sky is in blue color. A river is running. And many trees are there. They are small trees and big trees. And there is a house in the distance. இந்த மாதிரி என்னென்னலாம் நீ பார்க்குறியோ யூ கேன் ரைட் இட் தேர். மினிமம் 5 to 8 சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ யூ கேன் டெல் ஐ கேன் see a sky, there is a river, I can see that. see இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் you can tell that I can see the fruits in the trees and I can see a bird. ஓகே, ஸோ உன்னால் என்னெல்லாம் அந்த பிக்சரை பார்த்து எழுத முடியுமோ you have to write it there. Okay, so now I can go to the lesson. Already I told you, இந்த லெசனை ஷார்ட் பண்ணி I am making it. See, இந்த ஸ்டோரியில் அந்த பாயோட பேர்லாம் இருக்காது, they are coming. ஸோ அந்த பாய் இஸ் கம்மிங் டு his grandfather's house. அந்த ஹவுஸில் அவங்க கிராண்ட்ஃபாதரும் கிராண்ட் மதரும் இருக்காங்க. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஐ ஹேட் அண்டர்லைன்ட் இன் ப்ளூ கலர். ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், தெரியுதா? See, the boy has came to the grandfather's house for the vacation and grandfather and grandmother இருக்காங்க. And see, the boy is sitting, when I sat by myself beneath a tree. இங்கே beneathங்கிற வேர்டு வந்து அண்டர்னு அர்த்தம். மரத்துக்கு அடியில் beneath a tree, I could feel rather lonely. But as soon as grandfather joined me, the garden became a happy place. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாய் தனியாக அந்த மரத்துக்கு கீழே தனியாக உட்காந்துருக்கான். அவன் தனியாக உட்காந்துக்கும் போது he felt very lonely. But later when his grandfather joined him, அவனுக்கு அந்த கார்டன் எப்படி இருக்குது? ஹாப்பி பிளேஸாக இருக்குது. கிராண்ட்ஃபாதர் ஹேட் சர்வ்டு மெனி இயர்ஸ் இன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அப்போ அவங்க கிராண்ட்ஃபாதர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு? இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் வாஸ் அ நேச்சுரல்
that he should know trees and like them. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால ஆக்சுவலாகவே அவருக்கு அந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஃப்டர் his retirement, அவரோட ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் he built a bungalow on the outskirts of Dehradun. அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் ஊரை விட்டுன்னு அர்த்தம். தெஹ்ராதூன்ன்றது ஒரு பிளேஸு. அந்த பிளேஸை விட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அவுட் சைடில், ஊருக்குள்ளே இல்லாமல் அவுட் சைடில் அவர் ஒரு பங்களா கட்டி அங்கே இருக்கார். ஓகே, அந்த இடத்துல அவரை சுற்றி நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காரு. என்னென்ன ட்ரீஸ் வச்சுருக்காரு? லைம், மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, யூக்கலிப்டஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் அவர் அங்கே வச்சுருக்காரு. அண்ட் ஜெராண்டா, பர்ஷியன் லில்லாஸ், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு. In the fertile Don Valley, plants and trees grew tall and strong. ஓகே, இப்போ அவங்க கிராண்ட்மதர் பற்றி பார்க்கலாம். கிராண்ட்மதர் did not mind trees. did not mind treesனால் அவங்களுக்கு அந்த ட்ரீஸ் வந்து ரொம்ப ஒன்றும் விருப்பம் இருக்காது. பட் she preferred growing flowers and was constantly ordering the catalogs and seeds. அப்போது அவங்களுக்கு வந்து ட்ரீஸை விட ஃப்ளார்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளார்ஸ் வைக்கிறதுக்காக கிராண்ட்மதர் ஆஃபன் ஷிவாஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த மாதிரி விதையெல்லாம் வாங்கி அந்த மாதிரி கேட்லாக்ஸ் குட்டி குட்டி செடியெல்லாம் வாங்கி ஷி வில் பி கீப்பிங். அண்ட் grandfather helped her out with the gardening, not because he was crazy about the flower, but because he liked watching the butterflies. அப்போ அவங்க கிராண்ட்ஃபாதருக்கு வந்து ட்ரீ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த ஃப்ளார்ஸ் செடி வைக்க பிடிக்குங்கிறதுனால ஹி வாஸ் ஹெல்பிங். எதுக்கு? அந்த பூவை பார்க்க அவருக்கு பிடிக்கும்னு இல்லை, கிரேசி அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். வித் த கார்டனிங், நாட் பிகாஸ் ஹி வாஸ் கிரேசி அபவுட் த ஃப்ளவர் கார்டன்ஸ். அவருக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. பட் அவருக்கு என்ன பிடிக்கும்? ஹி லைக் வாட்சிங் த பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸ் அந்த பூக்கு வந்து உட்காரும் இல்லையா? ஸோ ஹி லைக் டு see the butterflies. There is only one way to attract the butterflies. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நிறைய பூ இருந்தால் தான் பட்டர்ஃப்ளைஸ் வரும். இட் இஸ் a one way to attract it, and that is to grow flowers for them. So அந்த ரீசனால் I am growing the flowers. Okay, and next is, அடுத்து grandfather was not content with growing trees in our compound. அவர் அந்த வீட்டை ஒட்டி வச்சா ஏன்னா பிகாஸ் அந்த வீட்டை ஒட்டி வைக்கும்போது பெரிய பெரிய செடிகள் வளர்ந்து அந்த இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி நிறைய காடு மாதிரி நிறையா வளரணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, டியூரிங் த ரெயின்ஸ், பொதுவாக மழை வந்து எப்போயா அவர் வாக்கிங்னு எங்கே போவார்? ஹி வுட் வாக் இன் டு த ஜங்கிள் பிஹைண்ட் த ரிவர் பெட் ஆர்ம்டு வித் த கட்டிங்ஸ் அண்ட் சாப்லிங்ஸ் விச் யூ குட் பிளான்ட் இன் த ஃபாரஸ்ட். அப்போ மழை காலத்துலலாம் அவர் வாக்கிங் போகும்போது அந்த மழை காலம் அந்த டைம்லலாம், பிகாஸ் ரெய்னி டைம்னால் நம்ம செடி வச்சோம்னா அது ஈஸியாக நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்கு நல்லா வளரும். அதனால் என்ன பண்ணுவார், பிஹைண்ட்னா பின்னாடின்னு அர்த்தம், தட் இஸ் பியாண்ட். அந்த ஜங்கிலெல்லாம் தாண்டி ரிவர் பெட்டுக்கிட்ட போயிட்டு சின்ன சின்ன கட்டிங்ஸ் என்னது மரக்கன்று அதை எடுத்து ஹி வில் பி சாப்லிங்ஸ், மரக்கன்று அந்த நாற்று இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வருவார். அப்போ அந்த பாயும் கூட இருப்பான். அந்த பாய் வில் பி ஆஸ்கிங் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். அப்போ த பாய்ஸ் ஆஸ்கிங், ஏன் தாத்தா நீங்கள் ஊரை விட்டு இந்த ரிவர் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் வைக்கிறீங்க, இங்கே வந்து யார் பார்க்க போகிறா? பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஹட் ப்ராட்டஸ்ட்னால் அவனுக்கு அது விருப்பம் இல்லை. த ஃபஸ்ட் டைம் we did this, who is going to see them? ஏன் இங்கே வந்து இதை சரிங்க, யார் இது பார்க்க போகிறா? திரும்ப த பாய்ஸ் ஆஸ்கிங். அதுக்கு அவங்க தாத்தா சொல்கிறாரு, see, we are not planting them simply to improve the view. வியூவை ஒரு அழகுக்காக மட்டும் நம்ம அந்த ட்ரீஸை வைக்கலை. நம்ம எதுக்கு வைக்கிறோம்? we are planting them for the forest and for the animals. அப்போ ஃபாரஸ்ட் இன்னும் டெவலப் பண்ணணும், அது மாதிரி ஆனிமல்ஸ் வளரணும். பிகாஸ் த ஃபாரஸ்ட் வந்து யாருக்கு வீடு? ஆனிமல்ஸ், பேர்ட்ஸுக்கு எல்லாமே அது வீடு. ஸோ we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. அப்போ அவங்களுக்காக தான் நம்ம இங்கே வளர்க்குறோம், அழகுக்காக கிடையாது. அஃப்கோர்ஸ், அப்போ அந்த பாய் சொல்கிறான், அஃப்கோர்ஸ் மேன் நீட் ட்ரீஸ் டூ. அப்போ மனிதனுக்குமே ட்ரீ வேணும் இல்லையா? ஹி ஆஸ்ட். அப்போ அவன் சொல்கிறான், டு கீப் த டெசர்ட் அவே, தட் இஸ் நம்ம நாடு பாலைவனமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, டு கீப் த டெசர்ட் அவே, to attract the rain, to prevent the banks of rivers by being washed away,
for fruits and flowers, leaves and seeds. Yes, for timber too, but men are cutting down the trees without replacing them. And if we do not plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த பாய் என்ன சொல்கிறான், அப்போ அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கு தான் மட்டும்தான் ஃபாரஸ்ட், அவங்களுக்கு தான் மேனுக்கும் வேணும் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மேனுக்கும் வேணும். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும், பிகாஸ் ட்ரீஸ் வந்து நம்ம நாட்டை இன்னும் கொஞ்சம் வளமாக வச்சுருக்கோம். அப்போ தான் தண்ணியெல்லாம், ஸோ பிகாஸ் பேங்க் ரிவர்ஸ்லாம் நிறைய ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரீஸ் இருந்தால் தான் அந்த பேங்க் அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தடப்பட்டு அங்கேயும் நிற்கும், இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், மண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ மழை இருந்தால் தான் செடி கொடியெல்லாம் வளரும், செடி கொடி வளர்ந்தால் தான் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அது இருந்தால் தான் அனிமல்ஸ் வளரும். ஸோ இட் இஸ் அ சைக்ளிக். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும், பட் எல்லாத்துக்கும் வேணும். பட் மேன் நம்ம என்ன பண்ணுறோம், மரத்தெல்லாம் கட் பண்ணிகிட்டே போகிறோம். இப்படியே கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒன் டைம் த வேர்ல்டு வில் கம் கிரேட் டெசர்ட். Okay, so the thought of the world without the trees become a sort of nightmare to me. The thought of the world அப்படின்னா உலகத்தில் மரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற அந்த நினைப்பே அவனுக்கு எப்படி இருக்குது, நைட்மேர்னால் பயங்கர கனவு மாதிரி இருக்குது. And I helped grandfather in his green tree planting and greater enthusiasm. அப்போ அவன் இதை புரிஞ்சுட்டு he is helping his grandfather to keep more trees. And they are keep on doing it. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின். ஒரு நாள் இப்படி வச்சுட்டே இருக்கும்போது அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின். தே ஹாவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் thousands of years, but there is a time when they could walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them and rooting them to one place, but they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. இந்த ட்ரீஸ் ஆர் மூவிங் அப்படின்னு அவர் சொல்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா, மரம் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம், பட் அதோட கிளைகளும் ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கடந்து போய் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு த அதர்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இப்போ ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா அதோட விழுதுகள் இதெல்லாம் ரூட்ஸ் ரொம்ப தூரம் வரைக்கும் போகும். தட் இஸ் அதே மாதிரி நிறைய இடத்துல அது நிறையா இன்னும் அதோட வேறு கண்ணெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா. அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, த ட்ரீஸ் ஆர் மூவிங், த ட்ரீஸ் ஆர் வாக்கிங். அது நேம் ஆஃப் த லெசன், வென் த ட்ரீஸ் வாக்ட். அது கடைசியில் ஒரு இன்சிடென்ட்டுமே இருக்கும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போது அந்த ட்ரீஸோட கிளைகள்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால த ட்ரீஸ் இஸ் க்ரோயிங் அண்ட் மூவிங். ஓகே, ஸோ அப்போ ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ரிவர் பெட்டுக்கு போவார்லே, அந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஒரு ஐலாண்ட் ஒன்று பார்க்குறாங்க. ரிவரை தாண்டி ஒரு ஐலாண்ட் பார்க்குறாங்க. அதான் வி ஃபவுண்ட் அன் ஐலாண்ட், எ ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் இன் ஏ ட்ரை ரிவர் பெட். அந்த ட்ரை ரிவர் பெட்டுனா அங்கே அவ்வளோவா தண்ணியே இல்லை, ட்ரையாக இருக்குது. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட்ஹில்ஸ். இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்கும், which are completely dry in summer but flooded during the monsoon rains. இப்போ சம்மர் டைமில் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும். A small mango tree was growing on the island. அப்போ அந்த ஐலாண்டுன்னா தனி தீவு மாதிரி தான், யாரும் அவ்வளோ போக மாட்டாங்களே ரொம்ப தூரத்தில். பட் அங்கே என்ன இருக்குது, ஒரு மேங்கோ ட்ரீ ஒன்று சின்னதாக இருக்குது. அப்போ தாத்தா சொல்வார், இஃப் ஏ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் said grandfather, ஸோ கேன் அதர்ஸ். ஒரு மேங்கோ ட்ரீ இங்கே வளரும்போது மற்ற செடியெல்லாம் வளராதா அப்படின்னு அவருக்கு ஒரு தாட். அப்போ அவருக்கு உடனே என்ன பண்ணுறாரு, as soon as the rains set, மழையெல்லாம் முடிஞ்ச உடனே, and while the rivers could still be crossed, அந்த ரிவரை கடந்து போகிற மாதிரி இருக்கும்போது, we set out with a number of tamarind, lubrum and coral tree saplings and cuttings and spend the day planting them on the island. அப்போ அந்த ஐலாண்டுங்கிற தனியாக அங்கே யாருமே போகிறது இல்லை, அங்கே தண்ணியும் அவ்வளோவா இல்லை. பட் அவருக்கு ஒரு தடவை பார்க்கும்போது ஒரே ஒரு மரக்கன்று இருந்துன்னு அவருக்கு சொல்கிறாரு, ஒருவேளை ஒரு மேங்கோ ட்ரீ இங்கே வளர முடியும்னா மற்றதும் வளர முடியும் இல்லையா அப்படின்ல. உடனே அந்த ஐலாண்டில் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, நிறைய டாமரண்டு, லுப்ரின் மாதிரி கோரல் ட்ரீஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் முடித்த உடனே இட் இஸ் பிகாஸ்
இதெல்லாம் முடிஞ்சோடனே இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. இது வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே அந்த பாயோட எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே he went back to the school. அப்போ ஹாலிடேஸில் he went to leave with his father. அவங்க அப்பா எங்கே இருக்காங்க? டெல்லியில் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? தே சோல்டு their ஹவுஸ் அண்ட் went to இங்கிலாண்டு. அது மாதிரி 2 or 3 இயர்ஸ் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் I too went to இங்கிலாண்டு. அவங்க தாத்தா பாட்டி இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இவனும் அதுக்கப்புறம் அவங்க இங்கிலாண்டில் போய் அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறான். ஓகே, அது மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ். இந்தியா விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாங்க. See the tree, see can you understand? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், த ட்ரங்க்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, அதோட பிரான்ச்சஸ் பாரு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுமே we can tell that the tree is moving, no, it is growing. ஓகே, அதோட கிளைகள் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி ஒரு மரம்ன்றது இட் வில் பி வெரி பெனிஃபிட்டட். ஓகே, அப்போ சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு தெஹ்ராதூன். ரொம்ப நாள் கழிச்சு இஸ் ரிட்டர்னிங் டு த தெஹ்ராதூன். ஆஃப்டர் ஃபஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹேட் சேஞ்ச்டு மச். ஸோ அது அந்த வீடு, அவன் பழைய தாத்தா பாட்டி வீடு ரொம்ப அவனும் மாறலாம். அது பார்த்துட்டு அவனுக்கு வந்து அப்போ அந்த ஐலாண்டு ஞாபகம் வருது. எங்கே தூரத்தில் நம்ம வச்சுமே அவனுக்கு ஜஸ்ட் வாஸ் ஒரு ஞாபகம் வருது. ஹி வாக்ட் அவுட் ஆஃப் த டவுன் டுவர்ட்ஸ் அ ரிவர் பெட். அந்த ரிவர் பெட்டை நோக்கி போகிறான். அண்ட் இட் வாஸ் February. ஆஸ் ஐ லுக்ட் across the dry water course, my eye was immediately caught by a spectacular red blooms of the coral blooms. அப்போ அவங்க பார்க்கும்போது ஸ்பெக்டாக்குலர்னால் கண் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ரெட் கலர் மரம் அங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னே ஒரு பிக்சர், பிளாசம் அப்படின்னு பூக்கள், அந்த காரல் பிளாசம்ஸ் நிறைய இருக்க மாதிரி ஒரு மரம் பார்க்குறான். In contrast with the dry river bed, the island was a small green paradise. ஆக்சுவலாக அந்த ரிவர் பெட் அந்த ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து காஞ்சிருக்கு. அதில் வந்து வளமாகவே இல்லை, தண்ணி இல்லை. ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட், அதுக்கு எதிர்ப்பதமாக அந்த ஐலாண்ட் எப்படி இருக்குது? க்ரீன் பேரடைஸ். பேரடைஸ்னால் சொர்க்கம். அந்த க்ரீன் சொர்க்கம் மாதிரி, ஒரு சின்ன க்ரீன் சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஓகே, பிகாஸ் ஏன் அந்த க்ரீன் சொர்க்கமாக இருக்குது ஞாபகம் இருக்கா? ரொம்ப முன்னாடி அவங்க தாத்தாவும் அந்த பையனும் அந்த ஐலாண்டுக்கு போய் அங்கே நிறைய ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிஞ்சு இப்போ அவங்க தாத்தா இல்லை, பட் அவர் வச்ச ட்ரீயெல்லாம் அங்கே இருக்குது இல்லையா? அந்த எர்த் எவ்வளோ அழகாக இருக்குது. That is the reason he will be telling, when I went up to the trees, I noticed that some squirrels were living in them. And Koel, a crow, a person challenged me with a meow, who are you? அப்போ அவர் என்ன, அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு? நான் பக்கத்தில் போகிறோன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன வான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் லுக்கிங் அட் மீ. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே கத்திக்கிட்டு இருக்கு. நீ யாருன்னு என்ன கேட்குது. பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. பட் எனக்கு ட்ரீஸை பார்த்தோன்னா அது எனக்கு புரிஞ்சுக்குச்சுன்னு எனக்கு தோணுது. They whispered among themselves and beckoned me nearer. Beckoned அப்படின்னா குனிஞ்சு என்னை பக்கத்தில் கூப்பிட்டுச்சு. And looking around I noticed that other smaller trees, wild plants and grasses had sprang up. Sprang upனா வளர்ந்து வர்றது. Under their protection. ஒரு பெரிய மரம் இருக்கும்போது அதுக்கு கீழே சின்ன மரம், கொடி எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அதான் sprang up, வளர்ந்து வருது. As the trees we had planted long ago had multiplied. Yeah, அங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்ச ட்ரீஸ் இங்கே என்ன ஆகிருக்கு? மல்டிபிள் ஆகிருக்கு. தேவர் வாக்கிங் அகெயின். அந்த மல்டிபிள் ஆகிறதுங்கிறது எப்படி ஆகும்? அது வளருது இல்லையா? அதான் தே ஆர் வாக்கிங் அகெயின். த ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இப்போ நான் வச்சது ஒரு சின்ன இடம் தான், பட் அது எப்படி இருக்குது? ஒரு ஸ்மால் க்ரீன் பாரடைஸ் மாதிரி இருக்குது. ஆர் ஏ கிளியர் வித் லிசன். ஓகே, அண்ட் நவ் சி. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் கொடுத்தா அதில் என்னென்ன இருக்குன்றதை நீ ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எகெயின் தட் இஸ் த கொஷன். ஓகே, தட் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் எகெயின் த சிம்பிள் சென்டென்ஸ், ஓன் சென்டென்ஸ் நீ எழுதணும். ஸோ திஸ் இஸ் த எஸ்ஸே ஆஃப் த ப்ரோஸ். த ஆத்தர்ஸ் grandfather served in the Indian Forest Service and a boy, the author was happy to be with him. He learned to share him grandfather's love for trees and plants. Both of them used to go into the jungle with saplings and cuttings. Saplings na chedi kannu. Okay,
the author helped his grandfather. இங்கே ஆத்தருங்கிறது அந்த கதையை எழுதினவர், அவர் தான் அந்த பேரன். முன்னாடி இந்த சின்ன தாத்தாவோடு இருக்கிற ஒரு சின்ன பையன்தான் இப்போ அந்த ஸ்டோரி எழுதியிருக்கவர். அதனால தான் அந்த ஆத்தர்னு நம்ம எழுதியிருக்கோம். ஆத்தர்னு அந்த கதையை எழுதினவர். The author helped his grandfather to plant them. Once both of them planted some saplings on a rocky island. The author came to the place after several years. He was happy to see that the plants had grown and multiplied. The rocky island had become a small green paradise. இப்போ அந்த ராக்கி ஐலாண்ட் எப்படி இருக்குது? ஒரு க்ரீன் பாரடைஸ் மாதிரி இருக்குது. பாரடைஸ்னால் அது க்ரீன் சொர்க்கம். ஒரு கிளியர்டியா? இப்போ அந்த லெசனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் சினோனியம்ஸ்க்கு ஐ ஹவ் கிவன் யூ. ஓகே, வாட் இஸ் த சினோனியம்ஸ்? சி, பெசைட் அப்படின்னா பக்கத்தில், நோட்டிஸ்ட் வாட்ச்டு, க்ரீப்பிங்னா க்ராலிங், க்ரீப்பிங்னா க்ராலிங்னு என்னது? தவழ்ந்து போகிறது, க்ராலிங். Breeze, wind, probably, certainly, broad, wide, slim, thin, behavior, contact, spin, rotate, warmth, heat, attention, notice, beneath, under, invite, welcome, lonely, alone, natural, normal, protect, safeguard. This all it is the synonyms of the lesson. Okay. And see the antonyms: morning, evening, soft, hard, and third one it is winter, summer, nearby, far away, slowly, quickly, light, dark, prevent, allow, warmth, darkness, sometimes, always, beneath, above, lonely, accompanied, youth, adulthood, natural, unnatural, like, dislike, common, uncommon, strong, weak, including, excluding. Okay. And I have given the questions also there. What is the scientific explanation for the movement of the plants? Plant on the move pannadu illaya. So what is the scientific idea of that? Plants move, that is plants move na, if நம்ம ஒரு செடி வச்சோம் அப்படின்னா எந்த பக்கம் சன்லைட் இருக்கோ அந்த பக்கமாக தான் அதோட கிளை நிறைய வளரும். That is research. Okay. ஸோ அதுதான் பிளான்ஸ் மூவ் ஃபார் லைட் அண்ட் வார்ம்தி. எங்கே சன்லைட் கிடைக்குதோ, நம்ம ஒரு நிழலில் வச்சா கூட எந்த சன்லைட், எந்த பக்கம் சன்லைட் வருதோ அந்த பக்கம் நோக்கி தான் அந்த கிளை வளரும். அதுதான் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த பிளான்ஸ். வாட் வே த ட்ரீஸ் இன் த பங்களோ பில்ட் பை கிராண்ட்ஃபாதர்? என்னென்ன ட்ரீஸ் அவர் அங்கே வச்சுருந்தார்? தே வேர் லைம், மேங்கோ, ஆரஞ்ச், கோவா, யூக்கலிப்டஸ், Geranda and Persian lilicas in the bungalow. What was grandfather's interest in? Grandmotherக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது? கிராண்ட்ஃபாதருக்கு ட்ரீ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் கிராண்ட்மதருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கிராண்ட்மதர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் ஃப்ளார்ஸ். Why did it grandfather help grandmother with growing flowers? உனக்கு ஞாபகம் இருக்கா எதுக்காக? Because the grandfather liked to see the butterflies. So that is the answer. Grandfather liked watching butterflies that came to flower gardens, so he helped grandmother with growing flowers. What did grandmother do in the jungle? Grandfather went into the jungle. He planted cuttings and saplings in the forest. Okay. What did the grandfather plant trees? Why did grandfather plant trees in the forest? அவர் எதுக்காக அங்கே ஃபாரஸ்ட்டில் பிளான் பண்ணுறாரு? எதுக்கு? அவர் ஏபிள் டு ரிமெம்பர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு அவர் என்ன சொல்கிறாரு? நிறைய ஃபுட்டும் ஷெல்டரும் கிடைக்கணும். ஸோ த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ கிராண்ட்ஃபாதர் பில்ட் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட். What will happen if we go on cutting trees? If we go on cutting trees, the world will be changed to a great desert. What did the author and his grandfather plant on the island? The author and his grandfather planted tamarind, lubrum and coral trees, saplings and cuttings on the island. Okay dear. So read everything, the synonyms, antonyms and all the question answers. Read well and try to understand. திரும்ப இந்த லெசன் திரும்ப ஒரு தடவை கவனி. இஃப் உனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கிவ் மீ மெசேஜ், எனக்கு மெசேஜ் அனுப்பு. அண்ட் இதில் நீ உனக்கு புரிஞ்சதுங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே. யா, சி த லாஸ்ட் ஒன் ஐ ஹேவ் கிவன் த பிக்சர். இந்த பிக்சரில் அந்த கிராண்ட்ஃபாதரும் அந்த கிராண்ட்சனும் ட்ரீஸ் வைக்கிறாங்க அந்த ஐலேண்டில். ஓகே.
ஸோ இதை பார்த்து யூ ரைட் 5 sentences on your own. Okay, what you can see. I can see many trees. I can see a blue sky. I can see a river. I can see a boy. I can see a boy with a blue shirt. I can see a old man. Whatever things. You can write it on your own sentence. Mistake illama எழுது and send it to me and I will guide you. Okay. Nalla Gavani, try to understand the full lesson and learn everything clearly and write it there. எழுதி பார்த்து. Okay. Yeah, dear. Good. Thank you.